மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதற்கு முன்பாக விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்களில் இறந்த பிரபல இந்தியர்கள் குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். 1945ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பயணித்த விமானம் தைவானின் தைகாகுவின் அருகே விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு அணு விஞ்ஞானி ஹோமி ஜஹாங்கீர் பாபா சென்ற விமானம் சுவிட்சர்லாந்தில் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார். 1973ஆம் ஆண்டு டெல்லி விமான விபத்தில் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலம் உயிரிழந்தார். 1980ஆம் ஆண்டு டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையம் அருகே கிளைடர் விமானத்தில் பயணித்த பிரதமர் இந்திராவின் இளைய மகன் சஞ்சய் காந்தி உயிரிழந்தார். பஞ்சாப் ஆளுநராக இருந்த சுரேந்திர நாத் 1994ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் விமான விபத்தில் காலமானார். 1997ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்தில் அப்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் NVN சோமு பலியானார். மத்திய பிரதேசத்தின் முன்னாள் அமைச்சர் மாதவ் ராவ் சிந்தியா விமான விபத்தில் 2001ஆம் ஆண்டில் உயிரிழந்தார். 2002ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அப்போதைய மக்களவை சபாநாயகர் GMC பாலயோகி பலியானார். 2004ஆம் ஆண்டு பெங்களூருவில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற பிரபல நடிகை சௌந்தர்யா உயிரிழந்தார். 2005ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நேர்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் அதிலிருந்த ஹரியானா அமைச்சரும் தொழிலதிபருமான OP ஜிண்டால் பலியானார். 2009ஆம் ஆண்டு ஆந்திர முதல்வர் OS ராஜசேகர ரெட்டி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார். 2011ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி ராணுவ தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் உதகைக்கு அருகே கீழே விழுந்ததில் உயிரிழந்தார்.